மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருட ஆரம்பத்தில், அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களின் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, இந்த ஜனவரி 1க்கு ஏதாவது தனியாக நமக்கு பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மரபுப்படி இல்லை நம்ம ஜாதகம் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி நம்ம ஆங்கில தேதிகள் பொதுவாக கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. சூரியனினுடைய மாற்றங்களும் சந்திரன் மற்ற கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து தான் பலன்கள் எப்பொழுதுமே சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவுமே நாம் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், சூரியனினுடைய பாதை மாறுகிறது. அதே போல் நமக்கு அடுத்த வருடத்தில் வரக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இதனுடைய பெயர்ச்சிகளையும் வைத்து தான் பொதுவாக நம்ம உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், ராசி பலன்களாகட்டும் சொல்லுவோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவிலையும் அதை வைத்து தான் நம்மளுடைய ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு ஆண்டாக அமைகிறது. எப்படி சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ, அதே மாதிரி கும்பராசி நேயர்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா ராகு உங்கள் ராசிக்கு வருகிறார். எப்போ கேது சூரியன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்கிறாரோ, இந்த கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ உங்களுடைய குடும்ப ஸ்தானத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய இந்த சனி பகவான், ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்களை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு 2025 நான் என்ன விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் சிக்கனமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறவர் 5ஆம் இடத்திற்கு போகிறார். அதனால் சனி, ராகு, கேது இவர்களினுடைய சஞ்சாரம் கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னா கூட குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு மே மாதம் செல்லுகிறார். மே மாதம் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் செல்கிறார் குரு பகவான். அதனால் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய குரு, மற்ற கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா கூட குருவின் பார்வை கும்பராசிக்கு எல்லா விதமான கஷ்டத்திலிருந்தும் நிவர்த்தியை கொடுக்கும். ஸோ 2ஆம் இடத்தில் சனி, ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது, இந்த காம்பினேஷனில் கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சற்று கவனமாக இருந்தால் போதுமானது. வியாபாரம் நன்றாக இருக்கும். புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். அதே மாதிரி கல்வியில் படிப்பில் நல்ல முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, மனதில் ஒரு குழப்பமும் பயமும் இருக்கலாம். என்னடா 7.5 சனி நடக்குது, ராசியில் ராகு, 7ல் கேது, கணவனுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு வருமா, குடும்பத்தில் ஏதாவது கஷ்டங்கள் வருமா அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஸோ இந்த பய உணர்வு நீங்குவதற்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள், அப்பாவோட பேசினா சண்டை, அம்மா கூட பேசினா சண்டை, குடும்பத்தில் நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருக்கலாம். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பிரத்யேகமாக சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வெற்றிலை மாலை சாற்றுவது ரொம்ப சிறப்பு. நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், அதாவது விஸ்வரூப ஆஞ்சநேயரின் தரிசனத்தை பார்க்கலாம். ஆனந்தமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது, நம்ம கும்பகோணம் போகிற வழியில் தான். ஆனந்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய தசபுஜ ஆஞ்சநேயர், இவருக்கு போயிட்டு 9 தீபங்கள் ஏற்றி தசபுஜ ஆஞ்சநேயருக்கு ஒரு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர பெண்களுக்கு இது ஒரு பிரத்யேகமான பரிகாரமாக அமைகிறது. அதே போல் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள்,
சதயம் நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் பெருமாளை வந்து சதயம் நட்சத்திரத்தன்று போய் வணங்கிவிட்டு வருவதும், சதய நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அஷ்டமி திதியில் பைரவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர இந்த கிரக மாற்றங்கள் எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்காது. கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும் மற்றும் கருட பகவானையும் தீபமேற்றி வழிபாடுகள் செய்து வர இவர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் எந்த விதமான ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி இருந்தாலும் கூட இந்த ராகு கேதுவினுடைய மாற்றமானது ஜென்மத்தில் ராகு 7ஆம் இடத்தில் கேது பல விதமான மனக்கலக்கங்களை கொடுக்கலாம். புதிதாக திருமணத்திற்கு இருப்பவர்கள் திருமணத்தை சற்று ஒத்தி வைப்பது நல்லது. இந்த வருடத்தில் நிச்சயதார்த்தங்கள் செய்தாலும் திருமணத்தை நீங்கள் ஒத்தி வைக்கலாம். 2025 2ஆம் பாகம் ஜூன் மாதத்திற்கு மேல் குரு பெயர்ச்சி பெற்ற பிறகு இவர்களுக்கு திருமணம் செய்வது நல்லது. முதல் 5 மாத காலமும் எந்த விதத்திலையும் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்படவும். கும்பராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பய உணர்வுகளும் நீங்கும். குரு பகவானின் உடைய பார்வை கும்பராசி நேயர்களுக்கு பல வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமான மாதங்களாக அமைகிறது. தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து உங்களினுடைய தசா காலங்கள் எப்படி இருக்கோ கோச்சார பலன்களுக்கு ஏற்றாற்போல பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். வீடு வாங்குவது, மாற்றுவது, கட்டி விற்பது, ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கும் இது நல்ல காலமாக இருக்கும். முடிந்தால் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அங்கே செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அங்காரக்கனுக்கு தீபமேற்றி பரிகாரங்களை செய்து கொள்ள ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றத்தையும் கொடுக்கும். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் திருமண யோகங்கள் அமையும். குரு பகவானின் மாற்றத்திற்கு பிறகு திருமணம் செய்து கொள்வது உத்தமம். குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை இந்த வருடம் வழிபாடு செய்து வர எல்லா விதமான தடங்கல்களும் நிவர்த்தியாகி கும்பராசி நேயர்களுக்கு உயர்வை தரும்.